ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கு ஒரு சாம்பார் சாதம் செய்து காட்ட போகிறோம். அது எப்படி செய்யணும் காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் சாம்பாருக்கு. இப்போ இதில் நான் ஒரு 150 கிராம் பருப்பு கழுவி அதையும் இந்த பாத்திரத்தில் நான் சேர்க்குறேன். இப்போ தண்ணியும் கொதிக்குது. இந்த பருப்பையும் நல்லா க்ளீன் பண்ணி நான் அதில் சேர்க்குறேன். நான் ஒரு 150 கிராம் பருப்பு தான் எடுத்துருக்குறேன். இப்போ பருப்பு கொஞ்சம் அவியணும். சாம்பார் சாதத்துக்கு பருப்பு நல்லா குழைய அவியணும். இதில் நான் மஞ்சத்தூள் சேர்க்குறேன் பருப்பு அவியறதுக்கு. இப்போ இதில் நான் பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயம் சேர்த்து தான் நான் அவிய விடுவேன். நான் மரக்கறியெல்லாம் நான் இப்போ விட மாட்டேன். பருப்பு நல்லா மசியாக நல்லா அவியணும், குழஞ்சி அவியணும். சாம்பார் சாதத்துக்கு பருப்பு அரைவாசி அவிஞ்சும் அரைவாசி அவியாமல் இருக்கக்கூடாது. நான் சாதத்தை தனியாக வடித்து வச்சுருக்குறேன். பருப்பை முதல்ல நான் அவிய விடுறேன். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயம் போட்டு நான் அது ரெண்டையும் மட்டும்தான் போட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ அவிய விடுவேன். வேற ஒரு மரக்கறியெல்லாம் நான் எப்போவுமே நான் சேர்க்க மாட்டேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். சாம்பார் சாதத்துக்கு ரைஸும் காய்கறி மரக்கறி எல்லாம் உண்டா போட்டும் ப்ரெஷர் குக்கரில் போட்டும் செய்வாங்க. அதுவும் செய்வாங்க. நான் இன்றைக்கு தனித்தனியாக செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் தேவை. அதனால் சாம்பார் கொஞ்சம் எடுக்கிறதுக்காண்டி தான் நான் பருப்பை தனியாக அவிய விட்டு சாம்பாரை வச்சுட்டு ரைஸை கடைசியாக சேர்க்க போகிறேன். இப்போ பருப்பு கொஞ்சம் அவிஞ்சிட்டுது. ஒரு 3/4 பதத்தில் அவிஞ்சி கொண்டு இருக்கு. காய்கறிகள் நான் நிறைய காய்கறி சேர்க்க இல்லை. இந்த சாம்பார் பொடி இப்போ நான் செய்தது. இது இடி சாம்பார் சாம்பார் பொடி நானே செய்தது. இந்த சாம்பார் பொடி ரெசிபி நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். எல்லாம் 11 பொருள் சேர்க்கணும் சாம்பாருக்கு. சேர்த்து தான் நான் வரைக்கும். நான் கடையில் சாம்பார் பொடி நான் வாங்குறேன் இல்லை, நான் வீட்டில் தான் சாம்பார் பொடி நான் செய்வேன். இப்போ பருப்பு பாருங்கள் அவிஞ்சிட்டுது. நல்லா 3/4 பதத்தில் நல்லா அவிஞ்சி வருது. கொஞ்சம் மசிய விடுவோம். இப்போ கொஞ்சம் மூடி வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். பொங்கி ஊற்றாமல் பார்க்கணும். எவ்வளோ நாங்கள் மச்சம் கோழி இறைச்சி மீன் நண்டு இறால் சாப்பிட்டாலும் அந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு மரக்கறி சாப்பாடு சாப்பிட்ற சுகமே தனி சுகம். இப்போ பருப்பு கொஞ்சம் அவிஞ்சிடுது. நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தேவையான சாமான்லாம் திரும்பவும் நான் சேர்க்க போகிறேன். பொங்கி ஊற்றக்கூடாது. எந்த பொருளுமே நாங்கள் அடுப்பில் வச்சா பொங்கி ஊற்றக்கூடாது. பொங்கி ஊற்றினா அதோட டேஸ்ட் அப்படியே போயிடும். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்கள், பருப்பு அவிஞ்சிட்டுது. இப்போ இதை கரண்டியால் நல்லா நான் மசிச்சு விடுறேன். நான் அது உடனே மசிஞ்சிடும். பருப்பு உடனே மசிஞ்சிடும். இப்போ நல்லா அவிஞ்சிடுது பருப்பு. பருப்பு அவியாமல் சாம்பார் சாதம் ஒரு நாளும் செய்யக்கூடாது. இப்போ இதில் நான் கொஞ்சம் மாங்காய் வெட்டி வச்சுருக்கிறேன். அந்த மாங்காவை சேர்க்குறேன். ஒரு முழு மாங்காயில் ஒரு கன்னம் அப்படியே எடுத்து வெட்டி நான் அதில் சேர்க்குறேன். ஒரு பீன்ஸ் ஒரு 3-4 பீன்ஸ் வெட்டி இந்த மாதிரி அதையும் சேர்க்குறேன். ஒரு சின்னதாக ஒரு கேரட் உண்டு, அதையும் சேர்க்குறேன். ஒரு கத்திரிக்காயும் ஒரு உருளைக்கிழங்கும் வெட்டி வச்சுருக்கிறேன். நான் நிறைய காய்கறிகள் சேர்க்கலை, முருங்கைக்காலாம் சேர்க்கல. கத்திரிக்காய் தான் மெயின் ரீசன் அதுக்கு நான் சேர்க்குறது. பெரிய கத்திரிக்காவை ஒரு கத்திரிக்காய் சேர்க்குறேன். இதுக்கு உருளைக்கிழங்கும் ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி அதையும் நான் சேர்க்குறேன். சேர்த்து இதுக்கு தண்ணி இப்போ பத்தாது, மட்டும் இருக்குது. ஒரு 3-4 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். நல்லா அந்த கிழங்கும் பீன்ஸ் கத்திரிக்காய் இந்த கேரட் எல்லாம் நல்லா அவியணும். இது அவிஞ்சாதான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். நான் தக்காளி பழத்தை சேர்க்க இல்லை. தக்காளி பழத்தை நான் ஸ்டார்டிங்லேயும் நான் சேர்க்க மாட்டேன், எப்போவுமே நான் சேர்க்க மாட்டேன். சில நேரங்களில் இந்த கரையாது, அவியாது. இப்போ நான் இது குழம்பு மிளகாத்தூள் 2 தேக்கரண்டி சேர்க்குறேன். இது வீட்டு குழம்பு மிளகாத்தூள். நான் தனி மிளகாத்தூள் சேர்க்க இல்லை. நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்ப்பேன். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். சில பேர் சேர்க்க மாட்டாங்க, சில பேர் தனி மிளகாத்தூளில் சாம்பார் வைப்பாங்க. நான் என்ன சாம்பார் பொடிக்கு நான் அவ்வளோ பொருள் சேர்த்துருக்கப்படியாக நான் குழம்பு மிளகாத்தூளும் சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் வாசனை தூக்கலாக இருக்கும்.
இப்போ உப்பு வந்து பார்த்துட்டு போடுவோம். ஏன்னா இந்த காய்கறிகளுக்கு உப்பு கொஞ்சம் உள்ளல போகணும், அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன், நிறைய உப்பு சேர்க்கல. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ காய்கறிகளும் கொஞ்சம் இன்னும் அவிய ஸ்டார்ட் பண்ணல. கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அவியணும். அவிஞ்ச பிறகு தான் நான் தக்காளி பழத்தை சேர்க்கலாம். சாம்பார் சாதத்துக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக ஒன்றுமே இல்லை. நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு பொரியலும் தயிரும் தான், வேறு ஒன்றுமே நாங்கள் இல்லை. ஏன்னா அதுக்கு நிறைய காய்கறிகள் இருக்கப்படியாக காய்கறிகள் சைட் டிஷ் தேவைப்படாது. இப்போ கொஞ்சம் அவிஞ்சிடுது, கொதிச்சு அவிஞ்சிடுது. இன்னும் கொஞ்சம் அவிய இருக்குது. இந்த பீன்ஸுண்ட கலரும் கொஞ்சம் மாறணும். உருளைக்கிழங்கும் கொஞ்சம் அவியணும். கத்திரிக்காய் கொஞ்சம் அவியணும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவிய இருக்கு. அவிஞ்ச பிறகு தான் தக்காளி பழத்தை சேர்க்க போகிறேன் நான். இப்போ கொஞ்சம் அவிஞ்சிட்டுது. இது பாருங்கள், சாம்பார் பொடி சேர்க்குறேன். ஒரு மேசக்கரண்டி அளவு சாம்பார் பொடி. இது நானே செய்த சாம்பார் பொடின்னு நான் சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். நான் இந்த பொடியை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தக்காளி பழம் 2 தக்காளி பழம், சின்னனா 2 தக்காளி பழம் சேர்க்குறேன். நான் ஏன்டா மாங்காயும் சேர்த்து தக்காளியும் சேர்த்தபடியே நான் இதுக்கு புளி கரைசல் வந்து ரொம்ப சேர்க்க மாட்டேன். ஒரு எலுமிச்சம் பழம் அளவு தான் புளி கரைசல் சேர்க்க போகிறேன். ஏன்னா ஏற்கனவே மாங்காய் சேர்த்துருக்குறோம், தக்காளி பழம் சேர்த்துருக்குறோம். அப்போ அதனால் புளி கரைசலும் ரொம்ப சேர்க்கக்கூடாது, புளி குழம்பு மாதிரி வந்துடும். இப்போ சின்னதாக எலுமிச்சம் பழம் அளவுக்கு புளி கரைசல் சேர்க்குறேன். கட்டாயம் சாம்பாருக்கு புளி கரைசல் சேர்க்கணும், சேர்க்காமல் வைக்கவே கூட ஒரு நாளும் சாம்பார். இப்போ எல்லாம் அவிஞ்சிடுது. பீன்ஸ்லேருந்து எல்லாம் காய்கறிகளும் எல்லாம் அவிஞ்சு கொண்டு வருது. சாம்பார் வந்து ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அளவான பதத்தில் இருக்கணும், அந்த ஊற்றி சாப்பிட்ற அளவில் இருக்கணும். இப்போ இதுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன். நான் கட்டி பால் சேர்க்குறேன். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் சேர்க்குறேன். ஏன்னா சாம்பாருக்கு நிறைய பேர் பால் சேர்க்க மாட்டாங்க, சில பேர் சேர்ப்பாங்க. எங்கள் நாட்டில் வந்து இங்கே வந்து தேங்காய் பால் எல்லாத்துக்குமே நாங்கள் சேர்க்குறது. நாங்கள் பருப்பாக இருந்தாலும் சரி, சாம்பாராக இருந்தாலும் சரி, நாங்கள் தேங்காய் பால் இல்லாமல் சமைக்க மாட்டோம். ஆனால் பால் விட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும், இந்த பால் ருசி இருக்கும். இப்போ இதுக்கு நான் உப்பு புளி காரம் எல்லாம் பார்க்குறேன், எல்லாம் அளவாக இருக்காண்டு. உப்பு காணாத மாதிரி தான் இருக்குது, பார்ப்போம். இப்போ கொஞ்சம் மூடி வைப்போம், பொங்கி ஊற்றாமல் பார்க்கணும். இந்த சாம்பார் சாதத்துக்கு வந்து முருங்கைக்காய், பிளாக்கொட்டை, மற்றது சில மரக்கறிகள் சேர்ப்பாங்க, பூசணிக்காய் சேர்ப்பாங்க, மஞ்சள் பூசணிக்காய் சேர்ப்பாங்க, அதெல்லாம் சேர்ப்பாங்க. நான் வந்து அதெல்லாம் சேர்க்கல, இருக்கிற மரக்கறியை வச்சு தான் இன்றைக்கி நான் சாம்பார் செய்கிறேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் இருக்கிற மரக்கறியை வச்சு தான் சாம்பார் சாதம் செய்கிறேன். நான் வந்து இன்றைக்கி தனித்தனியாக இது ரெண்டும் செய்கிறதுக்கு காரணம், நான் சாம்பார் கொஞ்சம் எடுத்து வைக்க போகிறேன் நான் இரவைக்கு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, தோசைக்கு. இப்போ நல்லா அவிஞ்சிடுது, எல்லாம் நல்லா அவிஞ்சிடுது. இப்போ உருளைக்கிழங்கும் அவிஞ்சிடுது, கேரட்டும் அவிஞ்சிடுது, கத்திரிக்காய் எல்லாம் அவிஞ்சிடுது, எல்லாம் அளவாக வந்துடுது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுக்கணும். நாங்கள் இப்போ கொஞ்சம் உப்பும் சேர்க்குறோம். உப்பு நான் முன்னும் சேர்த்துருக்குறேன், அந்த காய்கறிகள் இருக்கும்போது. இப்போ கொஞ்சம் சேர்க்குறேன், இப்போ கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குது, சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு வந்து எல்லாம் சேர்த்தாச்சு, இனி போடுற கொண்டும் இல்லை. இப்போ இதுக்கு தாளிப்பு ஒன்று கொடுக்க போகிறோம். காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஒரு தாளிப்பு ஒன்று. இப்போ நெருப்பு நல்லா எரியுது, நான் நெருப்பு ஆஃப் பண்ணிடுவேன். தாளிக்கும் போது கடுகு போடும்போது கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன், ஏன்னா கடுகு தெளிக்கும். இப்போ கடுகும் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் சின்ன வெங்காயம் சேர்த்து தாளித்து அப்படியே இந்த சாம்பார் பக்கத்தில் சாம்பார் இருக்குது சட்டியில், அதில் அப்படியே சேர்த்துருவேன். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுது. இப்போ இதுக்குள்ள ஊற்றிட்டு இந்த தாளிப்பு சட்டிலேயே நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதை சாம்பாரில் சேர்க்க போகிறேன். சாம்பார் வந்து ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கணும். நாங்கள் இரவு சாப்பிடும்போது சுட வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் இருக்கும். எப்போ எந்த சாம்பார் வச்சேன், சாம்பார் சாதம் வண்டியில் சாம்பார் வைக்கும்போது கூட நாங்கள் ரொம்ப திக்காக வைக்கக்கூடாது. இப்போ நல்லா வத்திட்டு நான் இதில் கொஞ்சம் சாம்பார் எடுத்துட்டேன், பாருங்கள் சாம்பார் குறைஞ்சிடுது. இப்போ இதில் நான் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சூட்டிலேயே இந்த ரைஸ் இன்னும் கொஞ்சம் வெந்து பதமாக வரும், அளவாக வரும். ரொம்பவும் திக்காக இல்லாமல் பாருங்கள் ஒரு அளவான பதத்தில் இருக்குது. அப்படியே கொஞ்சம் மூடி வைக்க, அடுப்பையும் போட்டு விட அந்த சாம்பார்லாம் கொஞ்சம் வற்றி கொஞ்சம் அளவான பதத்துக்கு வந்துடும். இப்போ சரியாக வந்துடுது, சாம்பார்லாம் சரியாக வந்துடுது. நான் இதில் கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் எடுத்தபடியே அளவாக இருக்குது. அந்த சாம்பார் எடுக்காமல் நான் ரைஸை போட்டால் அது தண்ணியாக இருந்திருக்கும். இப்போ இதில் எல்லாம் சரியாக கரெக்டாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதுக்கு கொத்தமல்லியில் கொஞ்சம் தூவி விடுவோம்.
தூவி விட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கொத்தமல்லி இலை வந்து போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் தான் அடியில் இருக்கிற சாதத்துக்கும் இந்த கொத்தமல்லியோட வாசனையெல்லாம் போகும் சாம்பாருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நாங்கள் அடுப்பில் வைப்போம். இப்போ எனக்கு மட்டும் இல்லை, சாம்பார் சாதம் எல்லாருக்கும் வைக்க தெரியும். என்னை மாதிரி நிறைய பேர் வைப்பீங்க, என்னை விட பெட்டராக வைக்கிறவங்க இருக்கிறீங்க. இருந்தாலும் நான் இப்படி வச்சேன்னு சொல்லி பார்க்கணும் தானே. பார்த்து உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.